லாவண்யா, இன்னைக்கு நம்ம காலை மலர்ல சந்திக்க இருக்கிற முக்கிய பிரமுகர் சென்னை டிஏவி பள்ளியின் முதல்வர் டாக்டர் திரு சதீஷ் அவர்கள். குட் மார்னிங். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு அவர். ஆசிரியர் தினமான இன்னைக்கு இந்த ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவங்களை சந்திக்கல ரொம்பவும் சந்தோஷம் சார். அதுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்கணும். டிஏவி பள்ளியின் முதல்வராக இருக்கீங்க சார். பொதுவாக இந்த நாள் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நினைவு கொண்டாடப்படுறது ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது. ஸோ இந்த நாளில் உங்களுக்கு கிடைச்ச விருது பற்றி நீங்க சொல்லணும் சார். ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த அவார்டு எனக்கு ஒண்டி கிடைத்த மாதிரி நான் நினைக்கல. இதோட இன்ஸ்டிடியூஷனுக்கே கிடைத்த மாதிரி நான் நினைக்கிறேன். இது பலரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. முதல் கான்ட்ரிபியூஷன் சொல்லணும்னாக்கா என்னுடைய டிஏவி மேனேஜ்மெண்ட்ல கான்ட்ரிபியூஷன் இருக்குது. செகண்ட் என்னுடைய டீச்சர்ஸ், ஹார்ட் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், கமிட்டட் டீச்சர்ஸோட ஒர்க் இருக்குது, இல்லை கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மூன்றாவதாக என்னுடைய மாணவர்கள், ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், தேர்ட் ஃபேக்டர். ஃபோர்த் வந்து சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 4 ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குது என்னுடைய அவார்டுக்கு. ஸோ முதல்ல என்னுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு, என்னுடைய கோ டீச்சர்ஸுக்கு, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நன்றி சொல்லுவேன். மொத்தத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. சென்னை டிஏவி ஸ்கூலோட முதல்வரா நீங்க இருக்கீங்க. அந்த ஸ்கூல்ல உங்களோட பணிகள் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் சார். அதை தவிர குறிப்பா வந்து போன வருஷம் +2 தேர்வுல மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவர் உங்க ஸ்கூல்ல இருந்து. சோ இந்த ரெண்டுத்தையும் பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. நான் டிஏவி பற்றி சொல்ல விரும்புறேன். முதல்ல டிஏவி ஸ்கூல் தொடங்குது 1970. முதல் ஸ்கூல் தொடங்குது டிஏவி கோபாலபுரம். நான் இருக்கிற ஸ்கூல் தான் முதல் ஸ்கூல். முதல்ல அங்கிருந்து 40 ஸ்டூடெண்ட் தொடங்கின ஸ்கூல் இன்னைக்கு 7 பிரான்ச் இருக்குது. 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 12,000 ஸ்டூடெண்ட்ஸ். ரிசல்ட்ஸ்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே 100% ரிசல்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வரோம். சிபிஎஸ்சிலையும் இருக்கிறோம், ஸ்டேட் போர்டுலையும். சிபிஎஸ்சி வந்து ஆல் இண்டியா ரேங்க்ஸ் எங்கள் ஸ்கூல் மாணவர்கள் அடைந்திருக்காங்க. ஸ்டேட் போர்டில் அப்கோர்ஸ் ஸ்டேட்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ரேங்க்கும் நாங்கள் வாங்கியிருக்கோம். சிபிஎஸ்சியில் ஒரு 5 வருடங்களாமே இப்போ ரேங்க் கொடுக்கறது கிடையாது. அந்த பாலிசி இல்லை அவங்களுக்கு. ஸோ கிரேடிங் சிஸ்டமும் மெரிட் சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் டிஏவியில் வந்து 1982 ஜாயின் பண்ணேன். ஆசிரியராக ஜாயின் பண்ணேன். காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். 1994 மேனேஜ்மெண்ட் எனக்கு டிசிஷன் எடுத்தாங்க. இந்த ஸ்கூலில் பிரின்சிபலாக நீங்கள் எடுக்கணும், சார்ஜ் எடுக்கணும். அதிலிருந்து அஃப்கோர்ஸ் என்னுடைய 10 இயர் பிரின்சிபலாக நான் தொடங்கினேன். இன்றைக்கு வரைக்கும் ரைட் டில் லாஸ்ட் இயர்ஸ் என்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னாக்க, என்னுடைய 1994 வருடம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து நல்ல மாணவர்கள், இந்த சென்ஸ் மதிப்பு, நல்ல ஹையஸ்ட் மதிப்பு எடுத்த மாணவர்களை அழைப்பு வருது உண்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து. என்னோட பள்ளியில் 1994 இருந்து போன வருடம் வரைக்கும் 2006 ஒரு லாஸ்ட் இயர் இருக்கும் என்னோட மாணவர்கள் 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து ரிப்பப்ளிக் டே பரேட் பார்க்கறதுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அது இல்லாத ஏதோ ஒரு முக்கிய விவரம் உங்களுக்கு கொடுக்க நான் விரும்பினாக்கா, என்சிசி, நேஷனல் கேடட் கார்ப்ஸ், சரித்திரம் படிச்ச மாதிரி 7 தடவை ஆல் இண்டியா பெஸ்ட் கேடட்ஸ் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லும், அப்புறம் இந்த மற்ற டிபேட்டிங், ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ்லும் அதுல கூட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. உதாரணம் சொல்லணும், குற்றாலீஸ்வரனே இந்த அர்ஜுனா அவார்டு என்னோட ஸ்டூடெண்ட் தான். டிஏவி ஸ்கூலோட இம்பார்ட்டன்ஸே வந்துட்டு வேல்யூ எஜுகேஷன், அதாவது தரமான கல்வியும் கொடுக்கணும், வேல்யூஸும் இம்பைப் பண்ணணும். காம்பினேஷன் ஃபேக்டர் நாங்கள் பார்க்குறோம். பல பசங்க மாணவர்கள் எங்ககிட்ட வந்தாலே அவங்களுக்கு நல்ல ஒரு கெரியரை அமைத்து கொடுக்க நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இவால்வ் பண்ணுவோம். அந்த ஒரு காலத்தால் தான் ரிசல்ட்ஸ்லையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம், டிசிப்ளினும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எங்களால் முடிந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு நாங்கள் மேக்ஸிமம் மாணவர்களுக்கு பண்ண பார்க்கிறோம். இதுதான் டிவியோட சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த ஒரு 25 ஆண்டுகள் நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து ஆசிரியர் பணியில் இருக்கீங்க சார். இதில் பற்றி பேசும்போது ஜென்ரலாகவே இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் பற்றி, இன்னைக்கு கல்வி பற்றி கூட
டிஸ்கஸ் பண்ணோம் சார். ஏன்னா இந்த 25 வருஷத்துல எப்படி நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு இருக்கிற கல்வியோட தரம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க, இல்ல இன்னும் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. ட்ரெடிஷனா பார்க்கும் பொழுது ட்ரெடிஷனல் ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில வந்தது நம்ம ட்ரெடிஷன். ஆக்சுவலி ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால மாணவர்கள் இந்த அளவு காம்படிஷன்ல அவங்க நிச்சயமா பார்த்திருக்க முடியாது, இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த பிரசன்ட் சினாரியோல காம்படிஷன் நிறையவே ஆயிடுது. இந்த காம்படிஷன் நிறைய ஆகும்பொழுது நிச்சயமா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரும் ஜாஸ்தி ஆயிடுது. அது ஒரு நல்லா பார்க்க முடியுது மாணவர்களால் அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பியர் ப்ரெஷரும் பேரண்டல் ப்ரெஷரும் இருக்குது. அதாவது பேரண்ட் நான் நினைக்கிறேன் தன்னால சாதிக்க முடியாதது, தன்னோட கோல் அடைய முடியாதது தன் குழந்தை வழியா அடையணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்குது. அப்ப நிச்சயமா அது வந்து அவங்க குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க. இப்ப நீ உதாரணத்துக்கு நான் இன்ஜினியர் ஆக முடியல, நான் ஒரு IAS ஆபீசர் ஆக முடியல, நான் ஒரு டாக்டர் ஆக முடியல பேரண்ட்ஸ் இருக்கும் பொழுது என்னோட குழந்தை அட்லீஸ்ட் அது ஆகணும், அது தன்னோட குழந்தைங்களுக்கு அது முடியுமா முடியலையா, அல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா ஆப்டிடியூட் இருக்கா கூட பாக்குறது கிடையாது. அது மாதிரி ப்ரெஷர் பண்ணும் பொழுது நிச்சயமா இருக்குது குழந்தைகளை எடுத்துக்க முடியல, அவங்களாம் முடியல, ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல. ஸோ அந்த காலத்து அந்த அளவு ஸ்ட்ரெஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் 25 வருஷமா நான் பார்த்தேன். இப்போ இந்த ஜெனரேஷன்ல நிறையவே மாணவர்கள் ஸ்ட்ரெஸ்ஸை அவதிப்படுறாங்க தான் நான் சொல்லுவேன். காரணம் முக்கியமா சொல்றதுனாக்க இந்த பியர் ப்ரெஷரும் இந்த பேரண்டல் ப்ரெஷரும். சோ தரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பொதுவாக எஜுகேஷன் பொறுத்தவரையும் ஸ்டாண்டர்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து எடுத்துப்போம். இப்போ நான் 1975ல காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு நாம் படித்த இன்ஃபர்மேஷன் அந்த கான்செப்ட்ஸும் இப்போ +2 லெவல்லையே கத்துக்கூடலாம் வந்துடுது. அதாவது நாம என்ன கிராஜுவேஷன் லெவல்லையும் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல்ல படிச்சிருக்கோமோ அந்த ஒரு கான்செப்ட்ஸும் இன்புட்ஸும் +2 லெவல்லே பசங்களுக்கு கத்தணும். இந்த சிலபிக் கண்டென்ட்டும் ஜாஸ்தி ஆயிடுது. அது தேவையாவது டிபேட் பண்ண நான் விரும்பல. அது சிச்சுவேஷன் அது நிர்பந்தத்தால கூட என்ஹான்ஸ்மெண்ட் சிலபி வந்திருக்குது. பட் ஓவராலா பார்த்தாக்கா the quality of education இம்ப்ரூவ் ஆயிருக்குது. காரணம்னாக்க பசங்களுக்கு வந்து இப்போ இருக்க மாணவர்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் நிறைய இருக்குது. நம்ம டீச்சர்ஸ்க்கு ரோல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டே ஆயிடுது. காரணம்னாக்க ஒரு மாணவர் வந்து கிளாஸ்ல வந்து இருக்கும் பொழுது அவரோட கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுக்கலனாக்கா அவர் டீச்சர் பாப்புலர் இருக்க முடியாது. காரணம் இது எப்படி மாணவர்கள் அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஏன் அந்த தோணுதுனாக்கா அவ்வளோ நாலேஜ் அவைலபிள் இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்பெஷலி இந்த இன்டர்நெட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியுது, நிறைய அவங்களுக்கு கேட்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ இந்த ரோல் ஆஃப் த டீச்சர் கூட மாறின்னு வருது ஆக்சுவலி. இப்போ டீச்சர் வந்துட்டு அதே அளவுக்கு நாலேஜ் எக்யூப் பண்ணலனாக்கா இந்த மாணவர்களை கிளாஸ்ல ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ மொத்தத்தை சொல்லணும்னாக்கா முன்ன இருந்த எஜுகேஷன் பேட்டர்னோட இப்போது எஜுகேஷன் மாற்றம் வந்திருக்குது. நிறைய நாலேஜும் இன்ஃபர்மேஷனும் மாணவர்களுக்கு இப்போ உண்டு முன்பத்தோடன்னு சொல்லலாம். கண்டிப்பா சார், நீங்க சொல்றத பார்த்தா முன் காலத்தோட இப்போ வந்து நிஜமாவே ஸ்டாண்டர்ட் வந்து எஜுகேஷனோட இன்க்ரீஸ் ஆயிருக்கு தரம் அப்படிங்கும்போது இது வந்து பொறுத்தவரையும் சிட்டிஸ்ல வேணா ஓகே, சிட்டில இருக்கிற ஸ்கூல்ஸ்ல சில்ட்ரனுக்கு. பட் கிராமப்புறத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கிராமப்புறத்துல கல்வி வந்து தரம் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு நினைக்கிறீங்களா? எப்படி நம்ம இது எப்படி பார்க்கணும்னாக்கா நம்ம கண்ட்ரியில வந்துட்டு மேஜர் 3 எஜுகேஷனல் போர்டு இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், ICSE போர்டு இருக்குது, ஸ்டேட் போர்டு இருக்குது. CBSEயும் ICSEயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குது. அதோட கரிக்குலம் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. நான் ஸ்டேட் போர்டுனாக்கா இந்த ஆங்கிலியன் போர்டு, அப்புறம் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் போர்டு அண்ட் தேர்ட் ஒன் ஸ்டேட் போர்டு. இது 3 ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குது. 3 விதமான போர்டுக்கும் 3 விதமான டைப் ஆஃப் கரிக்குலம் அண்ட் எஜுகேஷன் பேட்டர்ன். சிலபின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோர் ஆர் லெஸ் சேமா இருந்தாலும் எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்துட்டு CBSE ICSEக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் வித்தியாசம் வருது.
இப்போ வந்து நம்மளுக்கு இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டானமி என்பது கிடையாது. அதாவது ஸ்கூலுக்கு சுதந்திரமா ஒரு சிலபியை ஃப்ரேம் பண்ண முடியாது, ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் ஃப்ரேம் பண்ண முடியாது. அது சிஸ்டம் கிடையாது இந்தியாவில். ஸோ நேச்சுரலி ஒரு நேஷனல் கரிக்குலம் பிரகாரமோ ஸ்டேட் போர்ட் கரிக்குலம் பிரகாரமோ நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ரூரல் ஆனாலும் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் அதே கரிக்குலம் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு போர்டு எக்ஸாமினேஷன் எழுத போனோம்னாக்க ஸ்டேட் கரிக்குலம் வந்துட்டு அந்த ஸ்டேட் சிலபி வந்துட்டு எல்லா மாணவரும் படிச்சிருக்கணும். அது ரிமோட் வில்லேஜ் இருந்தாலும் சேம் தான். சிட்டி சென்னை மாதிரி சிட்டியோ திருச்சியோ மதுரை அது மாதிரி சிட்டியோ சேமா தான் இருக்க போகுது. அதே மாதிரி சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னாக்கா நவோதயா ஸ்கூல்ஸும் கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் கரிக்குலம் சேம். ஐசிஎஸ்சியும் அதே மாதிரி. பட் ஸ்கூல்ஸ் ஸ்ப்ரெட் ஓவர் தி என்டையர் கண்ட்ரி. ஸ்டேட் சிலபி ஃபாலோ பண்ற ஸ்கூல்ஸ் மோரலஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அட் த மோஸ்ட் ஐ வுட் சே பாண்டிச்சேரியில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஃபாலோ பண்றது. பட் த கொஸ்டின் இஸ் என்ன அட்வான்டேஜ், நம்ம என்ன அட்வான்டேஜ் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ், ரூரல் ஸ்டூடெண்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கணும். ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. அதாவது குட் ஆர் பேட்னு பார்த்தீங்கன்னா டிபேட்டபிள் பாயிண்ட். ஒரு சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணா கூட அது பேரண்ட்ஸ் வந்து அந்த லாஸை வந்துட்டு ஐதர் பை ஸ்பெஷல் கிளாஸ் வெளியே அனுப்பிச்சிட்டோ ஒரு பிரைவேட் டியூஷனை வச்சு எடுத்துட்டோ ஒரு கோச்சிங் சென்டர் அனுப்பிச்சிட்டு அதை வந்து பேக்கப் பண்ணிடுறாங்க. வேற ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அவங்க வந்துட்டு ஆக்சுவலி டீச்சர் டிபெண்டா இருக்காங்க, ஸ்கூல் டிபெண்டா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜை போக்க முடியும். அது யாரால முடியும்னாக்கா அந்தந்த ஸ்கூல் பிரின்சிபாலுக்கும் டீச்சர்ஸுக்கும் அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தானாக்கா நிச்சயம் இது பிரிட்ஜ் பண்ணிடலாம். ஸோ மற்றபடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அஃப்கோர்ஸ் இப்போ நீங்க இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் சிஇடி கேன்சல் ஆயிடுது. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இப்போ ப்ரொஃபஷனல் காலேஜ் இன்ஜினியரிங்கும் கிடையாது, மெடிசனுக்கும் கிடையாது, மெடிக்கல் காலேஜுக்கும் கிடையாது. அதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இப்போ ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ வந்து ஒரு போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்கை ஒண்டி பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்கறதால சிலபஸ்ல ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணாக்க அது போதும். வேற சிஇடி இருக்க சமயத்தில் என்ன இருந்தாக்கா மேக்ஸிமம் அட்வான்டேஜ் வந்து சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தது. இந்த போர்டு எக்ஸாம் மார்க் பண்ணி அவங்க பார்க்க இந்த சிஇடி எக்ஸாமினேஷன் பேஸ் பண்றதால அவங்களால அந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு இந்த பிரைவேட் சென்டர்ஸ் போயிட்டு ட்ரைனிங் எடுத்து நல்லா மார்க் வாங்க முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு டிஸ்பாரிட்டி இருந்துதான் இருக்குது ரூரல் ஸ்டூடெண்ட்க்கும் இந்த சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ரூரல் ஸ்டூடெண்ட் ஆனாலும் சிட்டிசன் மாணவர்கள் தான். நல்ல ஒரு என்வாயரன்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாக்கா ரூரல் ஸ்டூடெண்ட்ஸாலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் தான் என்னோட அபிப்பிராயம். நிச்சயம் சார். அதே மாதிரி இப்போ எஜுகேஷனோட குவாலிட்டியை பத்தி நம்ம பேசணும் சார். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இவங்க 2 பேருக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவுகள் இப்படி எல்லாம் இருந்திருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? மறைக மாற்றங்கள் நான் இதுலயும் பார்த்திருக்கேன். நான் நம்ம 25 இயர்ஸ் முன்னால இருந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கும் இப்போதுக்கு ஒரு நிறைய ஒரு மாற்றம் இருக்குது. இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும். இப்போ ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவு இப்போ கிடையாது சார். அது நல்லதுக்குன்னாக்கா அது நான் சொல்லுவேன்னா அது காலத்தினோட மாற்றங்கள் தான். இப்போ முன்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குட் ஓல்ட் இயர்ஸ் ப்ரீவியஸா பாத்தீங்கன்னாக்க ஒரு நம்பர் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ அது எப்படின்னாக்க ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர், ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் ரேஷியோல இருந்தது. லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ சிச்சுவேஷன் பிரகாரம் எல்லாரும் தன்னை குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்ன்ற இது ஆர்வத்தில் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியான பரவாயில்ல வந்து சில ஸ்கூல்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணிட்டு இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ ரொம்ப பெருசா இருக்குது. அதாவது ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்திருக்கேன். நான் ஒரு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் 60 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு டீச்சர் வந்துட்டு ஹேண்டில் பண்ண சிச்சுவேஷனை பார்த்திருக்கேன் நான். ஸோ ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும் பொழுது இந்த டீச்சரால ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குறையும் பொழுது நிச்சயமா பர்சனல் டீச்சரோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நேமும் ஞாபகம் வச்சிருக்க முடியும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் நிறைய இருக்கும்போது டீச்சர் குழந்தையோட நேம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு.
டீச்சிங் என்பது எப்படி இருக்கணும்னாக்கா என்னுடைய பார்வையில் ஒன்று வந்துட்டு ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்கணும் டீச்சர். ஒரு கைட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த ரோட் மெமரி ப்ராசஸ் இருக்கக்கூடாது. டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணணும், ஃபெசிலேட் பண்ணும் படிக்கிறதுக்கு. ரெண்டாவது எப்படி பார்க்கணும்னாக்க டீச்சர் வந்துட்டு உன்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தன்னுடைய மைண்ட் சர்ச் பண்ண வைக்கணும். தன்னுடைய கெரியர் எப்படி ஏதாவது இருக்கணும், தன்னுடைய கேப்பபிலிட்டி ஏதாவது இருக்கணும், நம்மளோட எப்படி இருக்கணும், அதோட ஆட்டிடியூடு என்னது, நம்மளோட ஆப்டிடியூட் என்னது, அதை நம்ம ஃபெசிலேட் பண்ணணும். மூணாவது விதமான ஒரு டீச்சிங் இருக்குது, அதாவது டீச்சிங் ஃபார் த சேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அது எனக்கு அதுல ஒரு பெரிய ஒரு நல்ல கருத்து கிடையாது. ஸோ டீச்சர் ரோல் எப்படி இருக்கணும்னாக்க ஒரு ஃபெசிலிட்டேட்டராகவும் ஒரு கைடாகவும் இருக்கணும். அது இல்லாத டீச்சர் வந்துட்டு ஒரு பாசிங் ஆட்டிடியூட் இப்போ அடாப்ட் பண்ணாக்கா அந்த ஸ்டூடெண்ட் வந்து விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு ஹியூமேன் அப்ரோச், அதாவது நான் எப்பவுமே என்னுடைய டிவி டீச்சர்ஸ் நான் சொல்றது ஒன்றுனாக்கா, நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் நம்பி நம்ம குழந்தைங்களை நம்ம விட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நம்பிக்கையில விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், நம்மள குழந்தைங்க நம்ம பார்த்து. அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்துட்டு இவ்வளவு ஃபீஸ் கட்டிட்டு பேரண்ட்ஸ் ஏன் அனுப்புறாங்க ஒரு காரணம் என்னன்னாக்கா, ஓகே என்னோட குழந்தைங்க நம்மள நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா படிக்க வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டீச்சரும் நான் சொல்றது ஸ்கூல்ல சொல்றது, ஒவ்வொரு டீச்சரும் அந்த கிளாஸ் உள்ள போகும்பொழுது அந்த 35 மாணவர்களும் தன்னுடைய ஓன் குழந்தையா நினைக்கணும். தன்னோட ஓன் குழந்தையா நினைச்சு, அதாவது அந்த ஆட்டிடியூட் வந்துடுறதுனால நிச்சயமா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா டீச் பண்ணுவாங்க. இது வேற குழந்தையா நினைச்சீங்கன்னாக்கா அந்த ஆட்டிடியூட் மாற்றணும். என்ன குழந்தை கிடையாது, எப்படி நான் சும்மா சொல்லி வரேன். வரே தன்னுடைய சொந்த குழந்தை, ஓன் சன் அண்ட் டாட்டருக்கு எப்படி அவங்க டீச் பண்ணுவாங்க, அதே மாதிரி அந்த கிளாஸ்ல போயிட்டு டீச் பண்ணாக்க நிச்சயமா எந்த மாணவராலையும் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். இன்னொரு மெயின் ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, ரொம்ப இந்த கால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹைலி சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு மார்க்கை வச்சுட்டு ஒரு மாணவரை வந்து எடை போடக்கூடாது. நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். எப்படின்னா நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற மாணவர்கள் லைஃப்ல அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கிடையாது. ஒரு மேத்ஸ்ல 100 மார்க் வாங்குறதாலேயோ ஒரு சயின்ஸ்ல 100 மார்க் வாங்குறது அந்த குழந்தை தான் சக்சஸ்ஃபுல் சொல்றது எனக்கு அபிப்பிராய வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. மேத்ஸ்ல நல்லா படிக்கிறது அவனுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்கலாம், அவனுக்கு ஒரு ஆர்வம் இல்லாத இருக்கலாம். அதனால ஒரு குழந்தைய ஒரு கண்டம் பண்ணக்கூடாது. வேற என்ன இடத்துல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது சிபிஎஸ்சி சொல்லியிருக்க, சிபிஎஸ்சி போர்டில் வந்து ஒரு யூனிக் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. இங்கிலீஷ் பிளஸ் 4 சப்ஜெக்ட்ஸ் அதுல பாஸ் பண்ணணும். ஒரு சிபிஎஸ்சி போர்டை சஜஸ்ட் பண்றது, ஏதாவது இங்கிலீஷ் பிளஸ் ஏதாவது 4 சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணா போதும். ஒரு குழந்தை வந்துட்டு மேத்ஸ்ல வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஒரு ஏதோ ரீசனால 40 மார்க் வாங்க முடியல, அந்த 6வது சப்ஜெக்ட்ல அது பிசிக்கல் எஜுகேஷனா இருக்கலாம், அது ஆர்ட்டா இருக்கலாம், அது மியூசிக்கா இருக்கலாம், அதுல கூட மினிமம் பாஸ் பண்ணாதான் பாஸ் பண்ணலாம்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ரொம்ப அருமையான கான்செப்ட். வை ஷுட் வி கண்ட்ரோல்? என்ன கொஸ்டின், ஒரு பையன் மேத்ஸ்ல மார்க் சரியில்லைன்ற ஒரு ஏன் கொஞ்சம் குழந்தை இந்த ஃபெயில் என்ற ஒரு பிராண்டிங் பண்ணணும்? அது நான் சொன்ன மாதிரி என்னுடைய டிவி இன்ஸ்டிடியூஷன்ல வருடா வருடம் ஒரு 14ல இருந்து ஒரு 17 மாணவர்களுக்கு ஐஐடில அட்மிஷன் கிடைக்குது. 14 to 17 ஐஐடில கிடைக்கும். இந்த வருஷம் ஒண்டி 31 பசங்களுக்கு, அதாவது 14 மெயின் லிஸ்ட்லயும் 17 எக்ஸ்டெண்டட் லிஸ்ட்லயும் அட்மிஷன் ஐஐடி கிடைச்சிருக்குது. சோ அதை ஒண்டிதான் பெஸ்டா நான் அப்படி நான் பாக்குறது கிடையாது. சோ தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐஐடி கிடைக்காத மாணவர்களுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கலாம். சோ எஜுகேஷன் என்பது என்னோட பார்வையில் அது ஹோலிஸ்டிக்கா இருக்கணும், மார்க் ஃபோக்கஸா இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன் நான். கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு மாணவர் ஆசிரியரோட ரிலேஷன்ஷிப், அந்த உறவு முறைகள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்ததுன்னா அந்த மாணவர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பான்னு ரொம்ப அழகாவே சொன்னீங்க சார். இதை தவிர ஒரு மாணவரோட கல்விக்கு ஆசிரியர் இல்ல பெற்றோர்களோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியம் சொல்லுவேன் நான். அன்பார்ச்சுனேட் என்ன ஆயிடுச்சுனாக்கா, சில பேரண்ட்ஸ், நான் எல்லா பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டேன், 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன் நான். ஒரு பள்ளியில தன்னுடைய மாணவர் தன்னுடைய குழந்தைய அட்மிட் பண்ணிட்ட உடனே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போன்னு சில பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டீம் எஃபர்ட் இருக்கணும். அதாவது ஒரு சைட்ல வந்துட்டு டீச்சர்ஸும், ஒரு சைட்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்கும், ஒரு சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸும் இருக்கணும். நான் என்ன சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் என்ன மீன் பண்றேன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபாதரும் மதரும் 2 பேரும் எம்ப்ளாய்மெண்ட்
போறதுக்கு அதான் நடந்து இருக்குது. there's nothing wrong about it. It's quite possible. நடக்குது. மோஸ்ட் ஆஃப் தி வீட்டில் அப்படி நடந்து இருக்குது. ஃபாதரும் ஆஃபீஸ் போறாரு, மதரும் வேலை பண்ணிருக்காங்க. அது தப்பு கிடையாது. நான் என்ன சொன்னேன், வீட்டில் வந்துட்ட அப்புறம் there's something called quality time. குவாலிட்டி டைம் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். குவாலிட்டி டைம்னாக்கா, நான் வீட்டில் டிவி பார்த்துனே இருக்கேன், நீ குழந்தைய பக்கத்தில் உட்காந்து நீ படின்னு சொல்றது குவாலிட்டி டைம் கிடையாது. அந்த சாக்ரிஃபைஸ் நான் டிவி குழந்தை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நானும் டிவி பார்க்க மாட்டேன். குழந்தை படிக்கும் பொழுது நான் கூட இருந்து அவன் என்ன படிக்கிறான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, என்ன வேற டீச், அவன் மேபி அவனுக்கு சில இன்ஃபர்மேஷன் அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றதுக்கு குழந்தை விரும்பலாம். அந்த டைம் கொடுக்கணும்னு சொல்றேன். குழந்தைக்கு வந்து எப்படி கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுனாக்கா, தன்னோட அப்பா அம்மா நம்ம டிவியோ நமக்கு வேண்டியது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நாம் படிக்கும்போது என் கூடயே உட்காடுறாங்களே, அதே ஒரு அவங்க செல்ஃப் எஸ்டீமை பூஸ்டப் பண்ணிடும். அவங்ககிட்ட சில கேட்கணும் பேரண்ட்ஸ், இந்த இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது காத்தால இருந்து நடந்த டைம் கொடுக்கணும். அப்ப சில உண்மைகள் வெளியே வரும். அப்போ ஏதாவது சில ஏரியாஸ்ல இந்த குழந்தைக்கு ஒரு வருத்தம் இருந்தானாக்கா, அந்த பேரண்ட்ஸ் ரோல்லாம் ஸ்கூல்ல போய் அணுகிட்டு இந்த டீச்சரையோ பிரின்சிபலை பார்த்துட்டு சொல்லணும். அது ஒரு எந்த ஸ்கூல்ல அது ஒரு குற்றமா நினைச்சக்கூடாது, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வரான்னு நினைச்சக்கூடாது. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அந்த குறைய நிறைவேற்ற வேண்டிய கடமை பிரின்சிபலுக்கும் டீச்சர்ஸ்க்கும் உண்டு. அந்த எப்படி அந்த குழந்தைக்கு இந்த மனத்தாங்க ஒரு அன்ஹாப்பினஸ் இருக்குது எப்படி தெரிஞ்சுக்கணும்னாக்கா, அந்த குவாலிட்டி டைம். எந்த முறைய பேரண்ட்ஸ் ஒவ்வொரு பேரண்ட் கடைபிடிச்சாலே நிச்சயமா அந்த குழந்தை நல்ல வெற்றி வாய்ப்பாட்டுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். எப்படி ஒரு பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வச்சுக்கணுங்கிறத பத்தி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இது இந்த நேரத்தில் இன்னொரு ஐடியாவும் கேட்கணும் சார். ஏன்னா முன்னாடி எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 10th +2 அந்த போர்டு எக்ஸாம் டைம் தான் வந்து டியூஷனுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும். போர்டு எக்ஸாம்னால டியூஷன் பண்ண. ஆனா இன்னைக்கு வந்து எல்கேஜிலேருந்தே டியூஷனும் ஒரு ஸ்கூல் மாதிரியே அடிஷ்னலா ஆயிடுச்சு சார். அது என்ன சார் நீங்க உங்களுடைய கருத்து? ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அது. என்னோட அபிப்பிராயத்தை டியூஷனுக்கு குழந்தைங்களை அனுப்பக்கூடாது. டியூஷனுக்கு ஒரு குழந்தை போறதுனாலே அந்த சம்திங் இஸ் ராங் வித் தி ஸ்கூல் டீச்சிங் தான் அர்த்தம். மாணவர்கள் ஏன் டியூஷனுக்கு போகணும்? ஒரு ஆசிரியர் வந்துட்டு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தாலே போதும். அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுதுனாக்கா, அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூமா இப்போ எடுத்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் என்னோட குழந்தை இந்த எத்தனை சப்ஜெக்டும் டியூஷன் போறான், அது பெரிய பிரஸ்டீஜ் விஷயம். அதாவது தேவையில்லோட பார்க்கறது கிடையாது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் டியூஷன் போறாங்க, என்னோட குழந்தை டியூஷன் போடுறாங்க. டிஏவி ஸ்கூல்ல ஒரு பாலிசியா இருக்குது. எங்க ஸ்கூல்ல ஒரு பாலிசி இருக்குது. அந்த பாலிசி என்னன்னாக்கா, டீச்சர்ஸ் வந்து பிரைவேட் டியூஷன் எடுக்கக்கூடாது. நாங்க அதை என்கரேஜ் பண்றது கிடையாது. நாங்க என்ன பண்றோம்னாக்கா, எங்களோட மாணவர்கள், அதாவது எல்லாரும் ஹை அச்சீவர்ஸ் சொல்ல முடியாது, இந்த ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 3:30க்கு ஸ்கூல் முடிந்தது. 3:30ல இருந்து ஒரு 1.5 hours இந்த மாணவர்களை, ஹை அச்சீவர்ஸ் இல்லாத மாணவர்களை பள்ளிக்கூடத்திலேயே ஸ்கூல்லையே நாங்க வந்துட்டு இந்த கான்செப்ட் கிளியர் பண்ணுவோம். அந்த டேக்கு என்ன லெசன் எடுத்தோமோ, எது புரியலையோ அந்த மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்து அந்த டவுட்ஸ் எல்லாம் நாங்க கிளியர் பண்றோம். டியூஷன் போய் அது மார்க் எடுக்கணும்னு அந்த மனசுல அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. காரணம் இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னாக்க, ஒரு மாணவர் வந்துட்டு டியூஷன் போயிருந்தாக்க, அப்போ அவன் அந்த மாணவன் நினைக்கலாம், இன்னைக்கு நான் கிளாஸ்ல வந்துட்டு நான் அட்டென்டிவா இருக்க தேவையில்லைன்னு. அதாவது மற்ற இந்த என்டையர் கிளாஸுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இந்த கிளாஸ் மாணவன் நினைக்கலாம், நான் இங்க அட்டென்டிவா இல்லைன்னா கூட என்னோட பிரைவேட் டியூஷன் டீச்சரை போயிட்டு நான் கத்துக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த டியூஷன் என்பது ஒரு கிரேஸ் இருக்கக்கூடாது. நான் பேரண்ட்ஸ் மொத்தம் சொல்ல, நான் டீச்சர் கூட நான் என்னுடைய அப்பீல் என்னன்னாக்க, தயவு செய்து உங்க மாணவர்கள் டியூஷன் போறது நீங்க அனுமதிக்க கூடாது. அது நீங்க அனுமதிச்சீங்கன்னாக்கா, அது உங்ககிட்ட என்னமோ ஒரு வீக்னஸ் இருக்க மாதிரி தான் நான் கருதுறேன். நான் டீச்சர்ஸ் என்பது அந்த 40 minutes அவங்க நல்லா ஒரு கமிட்டடா டீச் பண்ணாலே ஒரு மாணவரும் பிரைவேட் டியூஷனுக்கு வெளியே போக மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். 10th and 12th போர்டு எக்ஸாமினேஷன் இருக்கிறதால எல்லாரும் டியூஷன் போயிட்டு மார்க் எடுக்கணும் சில மாணவர்கள் விரும்புறது உண்டு. அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. எல்கேஜிலே டியூஷன் போறான், குழந்தை டியூஷன் அனுப்ப போயிட. எவ்வளவு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பேரண்ட்ஸ் தெரியல.
ஸோ டியூஷன் மாணவர்களை அனுப்பக்கூடாது, கோச்சிங் சென்டர்ஸுக்கு மாணவர்களை அனுப்பக்கூடாது. அது எப்போ சாத்தியமாகும்னாக்க அந்தந்த பள்ளியில இந்த பிரின்சிபலும் டீச்சர்ஸும் ஒரு கமிட்மெண்டோட என்னோட மாணவர்களை நான் வெளியே டியூஷனுக்கு அனுப்புறதுக்கு நாங்க அனுப்ப மாட்டோம், எங்களாலே அவங்களை நல்லா கற்றுக் கொடுத்து மதிப்பெண் எடுக்க எங்களால முடியும், அது ஒரு உறுதிமொழி அவங்க எடுத்தாங்கனாக்கா இந்த டியூஷன் பிரச்சனை நமக்கு அப்படியே சால்வ் பண்ணிடலாம். டியூஷன் எடுக்குது நான் தவறு தான் நான் சொல்லுவேன். சோ நைஸ் சார். ஏன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு மாணவர் அப்படிங்கும்போது ஒரு ஹோல்சம் பர்சனாலிட்டி அவ வரணும், எஜுகேஷன் மட்டும் இல்ல அப்படின்னு நீங்க பல கருத்துக்கள் சொல்லிட்டீங்க. டிஏவியோட முதல்வரா நீங்க எஜுகேஷன் அப்படிங்கறது தரம் எப்படி இருக்கு, சிட்டிஸ் மட்டும் இல்ல பொதுவா வில்லேஜஸ் ரூரல் ஏரியாஸ்லயும் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு பெற்றோர் ஆசிரியரோட பங்கு ஒரு மாணவருக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பேசிட்டு சின்ன விளம்பர இடைவேளை. லாவண்யா, இன்னைக்கு நம்ம காலை மலர்ல சந்திச்சு பேசிட்டு இருக்கிற முக்கிய பிரமுகர் சென்னை டிஏவி பள்ளியின் முதல்வர் திரு சதீஷ் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். பொதுவாகவே மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் நாளான இந்த தினத்துல நல்லாசிரியர் விருது பெற்றவர் கூட பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா முரளி, நிச்சயமா சார். நீங்க நிறைய ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு ஹோல்சம் பர்சனாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப அழகாவே சொல்லிட்டு இருந்தீங்க சார். இது தவிர பொதுவாவே கல்வி தவிர ஒரு மாணவர் இந்த பார்ட் டைம் கோர்ஸ் போறது இப்ப நிறையவே பாக்குறோம் நம்ம. அது போறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சரியா இருக்கு? கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் பண்றது உங்களுக்கு சௌரியமா இருக்குமா? பார்ட் டைம் கோர்ஸ் பண்றது தவறு இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா அது கமர்ஷியல் ஆங்கிள் இருக்குதான்னு அவங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். மியூசிக் இருக்குது, அப்புறம் மேத்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது, அப்புறம் இந்த கராத்தே கிளாஸ், யோகா கிளாஸ், பல விதமான பார்ட் டைம் ட்ரைனிங் கோர்ஸ் நடந்து இருக்குது. அது தன்னுடைய குழந்தைகளுக்கு அது சூட்டபிளா இருக்குதா, அதாவது தன் குழந்தைக்கு பெனிஃபிட் இருக்குமா, அது பேரண்ட்ஸ் தான் அது சிந்திச்சு அது பசங்களை அட்மிட் பண்ணணும். ஒரு கிரேஸ் என்ற ஒரு, அதாவது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்திருக்காங்க, அதால என்னோட குழந்தைய நான் அட்மிட் பண்றோம்னு இருந்தனாக்கா அது டெட்ரிமெண்டல் ஆயிடும். ஒன்னாவது சப்ளிமெண்ட் பண்றதா, அதாவது இந்த பார்ட் டைம் கோர்ஸ் பண்றதால என்னோட குழந்தை செல்ஃப் கான்பிடன்ஸோ, ஒரு செல்ஃப் எஸ்டீமோ, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது இருந்ததுனாக்கா சரி. மற்றபடி ஒரு ஒரு ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் ஜாயினிங் பண்ணக்கூடாதுன்னு என்னோட அபிப்பிராயம். இன்னொரு விஷயம் சார், இப்ப முன்னாடி நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசணும், ஒரு மாணவருடைய கல்வியில பெற்றோர்களோட பங்கு எப்படி இருக்கணும், டீச்சர்ஸோட பங்கு அப்படின்னு பேசணும். பொதுவாகவே ஒரு மாணவருடைய ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது பெற்றோர்களுடைய ஒரு பங்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? லைக் மற்ற கல்விங்கிறத தாண்டி மற்ற விஷயங்கள். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்ஸோ ஒரு எஜுகேஷன் நாலேஜ் எல்லாம் ஒரு மாணவரை சக்சஸ்ஃபுல்லா வரத்துக்கு உதவாது. நாலேஜ் ஒன்று இருந்தா மாத்திரம் போராது. ரெண்டு ஃபேக்டர்ஸ் எப்பவுமே லிங்க் பண்ணி வரணும் நாலேஜ் கூட. அது நான் சொல்ல, அது பிஹேவியர் சயின்டிஸ்ட் கூட சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபேக்டர் என்னன்னாக்கா, ஒன்று சரியான மனோபாவம் சொல்லுவோம், the right attitude. The third important factor is the skill development சொல்லுவோம், skill development. Knowledge, skill and attitude. இது மூணு இருந்தாதான் அந்த சக்சஸ் அடையத்துக்கு அவங்களால முடியும். சரி, ஸ்கில் நான் என்ன மீன் பண்றேன்னா, அந்த குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் பார்க்கும்பொழுது அதுல கூட ஆட்டிடியூடல் ஸ்கில்னு சொல்லுவோம். இந்த ஆட்டிடியூடல் ஸ்கில் எஸ்பெஷலி எதுல ஃபோக்கஸ் ஆகணும்னாக்கா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரு மாணவர் ஒரு கான்ஃபிடென்ட்டா 10 பேர் முன்னால பேச முடிஞ்சாலே அது சக்சஸ். அது இம்மீடியட்டா செல்ஃப் ஒரு கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏன் இம்பார்ட்டன்ட்னாக்கா, ஒரு இன்னைக்கு ஒரு +2 படிச்ச ஒரு கிராஜுவேட் படிச்ச மாணவர்கள் நாளைக்கு ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுது கிளாரிட்டியோட கம்யூனிகேட் பண்ணணும். தெரிஞ்ச நாலேஜ் இருந்துட்டு எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், நான் தான் சொன்னேன், நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவரோ ஒரு ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ஐஐடியில் வாங்குறவரோ வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஒரு ரூல் ஒன்றும் கிடையாது. அதே ஒரு நாலேஜ் இருந்துட்டு இந்த ஸ்கில், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ஒரு கிளாரிட்டியோட பேச முடிஞ்சதுன்னா, ஸ்மார்ட்டா பேச முடிஞ்சா, ஒரு ரைட் ஆட்டிடியூட் இருந்தாக்கா அது வெற்றிப்படி ஏறி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த காம்பினேஷன் ஃபேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜும் தேவை, ஸ்கில்லும் டெவலப் பண்ணிக்கணும், ஆட்டிடியூடும் டெவலப் பண்ணணும். எஸ், அது எப்படி வருதுனாக்கா அது என்வாயரன்மெண்ட் பொறுத்து.
ஒரு பள்ளியிலே ஒரு ஸ்கூல்ஸ்லயே இது மாதிரி வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஸ்கூல் அசம்பிளி டைம்ல ஒரு மாணவர்களை 365 நாள் 230 டேஸ் ஸ்கூல் ஒர்க்கிங் இருக்கு. 230 டேஸும் ஒவ்வொரு மாணவரையும் கூப்பிட்டு இந்த அசம்பிளியில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டிபேட்ஸ், குரூப் டிஸ்கஷன், இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாணவர்களை ஸ்கூல்ல ட்ரெயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது நிச்சயமா ஒரு தன்னம்பிக்கை வந்து மாணவர்களுக்கு. ஸோ நாலேஜும் ஸ்கில்லும் ஆக்டிவ் டெவலப் பண்ணாலும் நிச்சயமா மாணவரால் வெற்றி அடைய முடியும். ஒரு நல்ல பள்ளி அப்படின்னு நான் சொல்றோம், அதுல அந்த பள்ளிக்கு வந்து அந்த கல்வி மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. இப்போ டிஏவி ஸ்கூல் கோபால் பத்தி நான் பேச விரும்புறேன். அகாடமிக் எக்ஸலன்ஸ்ல கம்ப்ளீட் ஃபோக்கஸ் ரைட் ஃப்ரம் த டைம் ஆஃப் இன்செப்ஷன். 1970ல இருந்து டிஏவின்னு சொன்னாலே ரிசல்ட் ஓரியன்டட் ஸ்கூல். சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒத்துக்கணும், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல எங்களால் அந்த அளவு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவேன். காரணம்னாக்கா எங்களுக்கு அந்த அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மேக்சிமம் என்னால் மாணவர்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிருக்கோம். ஒரு கல்விக்கூடம் இருந்தாலே இந்த ஏரியாஸ்லையும் ஃபோக்கஸ் இருக்கணும், அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஒரு நல்ல பிளே கிரவுண்ட், நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு கராத்தே, மியூசிக், டான்ஸ், டிபேட்டிங், இது எல்லாரோட ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி ஸ்கூல் ப்ரொவிஷன் இருக்கணும். ஸோ ஒரு குட் ஸ்கூல்னாக்கா அகாடமிக் எக்ஸலன்ஸ் காம்ப்ரமைஸே கிடையாது, அதுலயும் நம்பர் 1 இருக்கணும், இந்த ஏரியாஸ்லயும் நம்பர் 1 இருக்கணும். இந்த காம்பினேஷன் ஃபேக்டர் தான் நான் குட் ஸ்கூலா நான் சொல்லுவேன். நான் ஒரு 3 விதமான சர்வே ஒரு பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல நடந்திருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவுட்லுக் மேகசின் 2003ல வந்துட்டு டிஏவி பாய்ஸ் ஸ்கூல்ல அகாடமிக் எக்ஸலன்ஸ் நம்பர் 1 ஸ்கூல் இன் தமிழ்நாடு ரேட் பண்ணியிருந்தாங்க. 2006ல readup.com வந்து அகாடமிக் எக்ஸலன்ஸ்ல தமிழ்நாடு இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்கூல் என்று டிஏவி பாய்ஸ் ஸ்கூல் ரேட் பண்ணிருக்காங்க. ஓஎன்ஜிசி சர்வே ரீசெண்டா கண்டக்ட் பண்ணாங்க, இது லாஸ்ட் மந்த் கண்டக்ட் பண்ணாங்க. பெஸ்ட் டிசிப்ளின், பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு டிஏவி பாய்ஸ். ரீசெண்டா ஒரு 10 நாளுக்கு முன்னால ஐஎம்ஆர்பி சர்வே எஜுகேஷன் வேர்ல்ட் மேகசின் அவங்க ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. அந்த சர்வேல வந்துட்டு சிட்டில பெஸ்ட் டிஏவி பாய்ஸும், சவுத் ஜோன்ல 4th ரேட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க கேட்கலாம் ஏன் சவுத் ஜோன்ல 4th ஆயிடுதுன்னு. ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் அங்க ஸ்கோர் அடிப்பட்ட ஏரியா வந்துட்டு ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒன்னு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். ஸோ அகாடமிக் எக்ஸலன்ஸ் நிச்சயமா தேவை. ஒரு நல்ல ஸ்கூல்னு சொன்னாக்கா இந்த ஏரியாஸ்லும் ஃபோக்கஸ் இருக்கணும் தான் என்னோட அபிப்பிராயம். நிச்சயம் சார். பொதுவாக இன்னைக்கு நம்ம ஒரு மாணவர்கள் சார்ந்து ஆசிரியர்கள், கல்வி, பள்ளி அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ உங்களுடைய மற்ற ஏரியா இன்னொரு ஒரு ஆசிரியரா, ஒரு தலைமை ஆசிரியரா உங்களுடைய பணிகள் பத்தி நீங்க சொன்னீங்க சார். இதை தவிர உங்களுடைய இன்னொரு ஏரியால உங்களுடைய பணிகள் பத்தி? நான் டிஏவி ஸ்கூல் பிரின்சிபல் இருந்து அப்புறம் வந்துட்டு செக்ரட்டரி, ஒரு டானன் காலேஜ் ஆஃப் காமர்ஸ்க்கு செக்ரட்டரியா இருக்கேன். டானன் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் என்னன்னாக்கா ஏழை மாணவர்களுக்கு இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நாங்கள் டிஏவி நடத்துது. அதில் நான் ஹானரரி செக்ரட்டரியா இருக்கேன். வருடம் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ்னா நாட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வசதி இல்லாத மாணவர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்றோம். அதில் நான் செக்ரட்டரியா இருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் தொடங்குது வந்து மித்ரா ட்ரைனிங் ப்ரோக்ராம். அது வந்து டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமும், ப்ரொஃபஷனல்ஸுக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஒர்க் ஷாப்பாகவும் செமினார்ஸாகவும் நான் கண்டக்ட் பண்றேன். இதுவரை இந்த ஒரு 14 வருஷமா பார்க்கும்பொழுது ஒரு 36 பேட்ச் நான் நடத்திருக்கேன். நான் thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இது கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பிரின்சிபலா உட்காரும் பொழுது, ஒரு பேனல்ல உட்காரும் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்பொழுது நான் பல தடவை நான் பார்த்திருக்கேன். நான் நல்லா படித்த ஒரு எம்டெக், எம்எஸ்சி, எம்காம், பிசிஏ படிச்ச கேண்டிடேட்ஸ் நல்ல கோல்டு மெடல்ஸும் வாங்கியிருக்கான். ஆனா இன்டர்வியூ என்னால அவங்களை செலக்ட் பண்ண முடியல. காரணம்னாக்க அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் கிளாரிட்டியும் அந்த ஒரு தன்னம்பிக்கையும் இல்லாத நான் பார்த்திருக்கேன். சோ அந்த ஒரு இந்த மாதிரி பார்க்கிறப்ப நான் நினைச்சேன், ஏன் இந்த மாதிரி ட்ரைனிங் மக்களுக்கு பண்ண முடியும், ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த மித்ரா ஆர்கனைசேஷன் தொடங்கினேன். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வழியா நான் பல பேருக்கு நான் இந்த ஏரியால நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு வரேன். நான் ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ டீச்சரா, தவிர சென்னை டிஏவி பள்ளியோட முதல்வரா உங்களோட பணிகள் பத்தி நிறைய சொன்னீங்க சார்.
ஒரு ஆசிரியரா உங்களுக்கு எந்த அளவுக்கு மன நிறைவு கொடுத்திருக்கு இந்த பணி? இங்கிலீஷ்ல சொல்ல ட்ரெமெண்டஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். காரணம்னாக்கா திஸ் ப்ரொஃபஷன் வந்து என்னோட சாய்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது நான் பிஷப் காலேஜ்ல படிக்கும்போது எனக்கு ஆசிரியர் வரணும்னு ஆசை. எம்காம் முடிச்ச உடனே பிஏ ட்ரைனிங் எடுத்துட்டு டிஏவி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். 1994ல பிரின்சிபல் ஆகிட்டு இன்னைக்கு வரைக்கும் என்னோட மாணவர்களை என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல கல்வி இந்த டீச்சர்ஸ் கோஆபரேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற எந்த ஜாப்ல நான் போயிருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கல. ஸோ கடவுளோட அனுகிரகம் சொல்லுவேன், என்ன ஒரு ஆசிரியராக படித்ததுக்கு காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லுவேன் நான். நிச்சயம் சார், நிச்சயம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆசிரியர் தினமான இந்த நாள்ல உங்களை சந்திச்சு பேசல ரொம்ப சந்தோஷம். குறிப்பா மாணவர்களுடைய கல்வி தரம், அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், அவர்களுடைய நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும்னா ஒரு ஸ்கூல் எப்படி அவங்களை ஒரு மாணவர்களை உருவாக்கணும், பெற்றோர்கள் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு கோஆபரேட் பண்ணுங்க உட்பட நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. இந்த நாள் எங்களுடைய காலை மலர்ல உங்களுடைய கல்வி சார்ந்த பார்வைகள் அனைத்தும் பார்த்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு நன்றி.